ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் உள்ள இந்திய அரசு பொதுத்துறை நிறுவனமான நெய்வேலி பழுப்பு நிலக்கரி அதாவது என்எல்சியிலிருந்து தற்போது வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. என்ன வகையான வேலைவாய்ப்பு இருக்குது, எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் குவாலிஃபிகேஷன், மந்த்லி சேலரி அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்ப்போம். அதுக்கடுத்து எப்படி இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா என்எல்சி இந்தியா லிமிடெட் அதாவது நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் இந்தியா லிமிடெட்லேருந்து தான் நமக்கு வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டரில் அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகையான வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் என்எல்சிலேருந்து தற்போது வெளிவந்துட்டுருக்கு. 16 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதில் ஜென்ரலுக்கு 7 வேக்கன்சி இருக்குது, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் 1 வேக்கன்சி இருக்குது, ஓபிசி நான் கிரைமி லேயர் 5 வேக்கன்சி இருக்குது, எஸ்ஐக்கு 3 வேக்கன்சி இருக்குது, எஸ்டிக்கு வேக்கன்சி எதுவும் கிடையாது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th பாஸ் பண்ணி டிப்ளமோ இன் ஹெல்த் அண்ட் சானிடேஷன் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க, 3 வருஷம் கேட்டிருக்காங்க. ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்குது அப்படின்னா உடனே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் 6 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ உடனே அப்ளை பண்ணுங்கள். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இருக்கீங்க, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் அப்படின்னா 30 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சியாக இருந்தால் 35 வயசு வரைக்கும், எஸ்டியாக இருந்தால் 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களே எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றதையும் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுத்துருக்காங்க, ஒரு முறை ரீட் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் யார் அப்படின்னு சொல்லி அதையும் வகைப்படுத்தியிருக்காங்க, அதையும் ஒரு முறை பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதையும் ஒரு முறை ரீட் பண்ணி பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் இருந்தால் 50% மார்க் வேணும், எஸ்டியாக இருந்தால் 50% மார்க்கும், ஓபிசி இருக்கீங்க அப்படின்னா 40%, எஸ்சியாக இருந்தால் 40% கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கான ப்ரொசீஜரும் தெளிவாக கொடுத்துருக்காங்க, ஒரு முறை ரீட் பண்ணி பாருங்கள். ஹவு டு அப்ளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கான வெப்சைட் லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு மற்றும் ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஒரு முறை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் ஓபிசி நான் கிரைமி லேயர் ₹250 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ₹236 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜிஎஸ்டியோட சேர்த்து டோட்டல் ஃபீஸ் எவ்வளோ வருது அப்படின்னா ₹486 வருது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளி எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா ₹236 பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் ப்ரொசீஜர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும் அப்படின்னா உங்களுடைய 10th 12th மார்க் ஷீட் வேணும், ஆதார் கார்டு வேணும், உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் வேணும். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய 10th 12th மார்க் ஷீட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு தமிழ் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும், இன்கம் சர்டிஃபிகேட் வேணும். அதுக்கடுத்து நீங்கள் மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் அதுக்கான ப்ரூஃப் வேணும், எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க அதுக்கான ப்ரூஃப், இப்படி ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் பிடிஎஃப் மற்றும் ஜேபிஜி ஃபார்மேட்டில் ரெடி பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். அதுக்கான ப்ரொசீஜரும் சைஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஒரு முறை பாருங்கள். இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் செப்டம்பர் 15 அக்டோபர் 6 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. உடனே நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். மறக்காமல் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.